போய் பார்க்கணும்னு சொல்ற. அவர் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? நான் எதுக்கு தமிழ் கோவப்படணும்? சிபி மேல தப்பே இல்லம்மா. நான் எதுக்காக கோவப்படணும்? என்னம்மா சொல்ற? தப்பே பண்ணாத எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அவரை உன்னால எப்படிமா ஏத்துக்க முடியுது? ஏன்னா சிபி தம்பி கோவத்துல நியாயம் இருக்கு தமிழ். அவர் மனசுல அத்தையும் மாமாவும் தப்பானவங்கன்னு பதிய வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா அது அவரோட மனசுல ஆழமா வேரோடி போய் கிடக்குது. அப்படி இருக்கிறப்ப அவர் அப்படிதானே யோசிப்பாரு. நீயே சொல்லு, உங்க அப்பாவை ஒருத்தர் அடிச்சு கோமால படுக்க வச்சிருந்தா நீ அவரை சும்மா விடுவியா? அவரை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி தானே சிபியும் நினைக்கிறாரு. உண்மை தெரியாத வரைக்கும் சிபி கோவத்துல எந்த தப்புமே இல்ல தமிழ். அது மட்டும் இல்ல, சிபி தம்பி ஏன் புள்ள. எங்க அண்ணி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல நான் தானே அவரை வளர்த்திருக்கேன். உங்க 3 பேரு மேல எனக்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம்தான் எனக்கு சிபி மேலயும் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது. சிபிக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கும். நீயும் சிபியும் எனக்கு வேற வேற இல்ல தமிழ். ஹலோ தமிழ். சக்தி. ஹாய். சக்தி, இவங்க என்னோட அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. மா, இவர்தாம்மா அப்பாவோட கேஸ பாக்குறாரு, என்னோட ஃப்ரெண்டு. இப்போ சிபி தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னியே, அவரா? இல்லம்மா, அவரு வேற, இவரு வேற. ஓ. அப்பா தொலைஞ்சு போனதுல இருந்து அப்பா கேஸ இவர்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சக்தி, ஏற்கனவே எங்க அப்பாவை காணோன்னு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன்ல. இப்போ எங்க அப்பா மாதிரி ஒருத்தரை குன்றத்தூர்ல பார்த்ததா இன்ஸ்பெக்டர் மனோ என்கிட்ட சொன்னாரு. மனோ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரே, அவரா? அவரேதான். ஓகே, அப்ப நான் அவர்கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கவா? இல்ல வேண்டாம். ஏன்னா அவர்தான் எங்க அப்பாவை சஸ்பெக்ட்னு தேடிட்டு இருக்காரு. புரியல. எங்க ஃபேமிலில 20 இயர்ஸ் பேக் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. எங்க அப்பாவுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா பிளான் பண்ணி எங்க அப்பாவை அதுல ட்ராப் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கேஸை தான் ரீஓபன் பண்ணிருக்காங்க. அதை இன்ஸ்பெக்டர் மனோ தான் ஹேண்டில் பண்றாரு. ஆனா அத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும். ப்ளீஸ் சக்தி, எனக்கு இதுல எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல தமிழ். இத்தனை நாள் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப சென்னை சரௌண்டிங்ல தான் இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லா ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்றேன். அங்கங்க நமக்கான ஆட்கள் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சக்தி, ஒருவேளை மனு முதல்ல எங்க அப்பாவை கண்டுபிடிச்சா அவர் அரெஸ்ட் பண்ணிருவாரு. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு எதிரான சாட்சிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சு அவரை குற்றவாளியாக்கி எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நானும் ஆதாரங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சரி தமிழ், என்னால முடிஞ்சத நான் பண்றேன். மேக்ஸிமம் உங்க அப்பாவை காப்பாத்த நான் ட்ரை பண்றேன். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு எந்த டீடைல்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சக்தி. பாய் சக்தி. வரேன் தமிழ், வரமா? சரிங்க தம்பி. என்னங்க, ஏத்தி விட்டுறலாமா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். வாங்க. வா.
என்ன மீனா, கிச்சன்ல வேலை பரபரப்பா நடக்குது போல இருக்கு. பின்ன செஞ்சுதானே ஆகணும். ஆனா மீனா, உண்மையை சொல்லட்டுமா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்கு கட்டியே கொடுத்துருக்க மாட்டேன். வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேம்மா. ஏன்னு? பின்ன என்ன, இவ்வளவு பெரிய குடும்பத்துல எதுக்கு உன்னை கட்டி கொடுத்தோம்? இந்த வீட்டுல ஜனாமாக்கு அடுத்து எல்லா பொறுப்பும் உன் கையில இருக்கணும். ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீ தான் பாத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா இங்க நடந்ததே வேறையால இருக்கு. இந்த சமையல் கட்டுலயே உன் காலம் முடிஞ்சிருச்சு. ஏங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? இத்தனை நாள் அண்ணன் முடியாம இருந்தாரு, வீட்ல இருந்து பாத்துக்கிட்டாங்க. இப்பதான் அவரு நல்லாயிட்டாரே. மருமக வந்துட்டா அவகிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு மீனாதான் கிச்சனை கட்டிக்கிட்டு அழுவுது. அட ஏன் அண்ணி நீங்க வேற? ஏ, உன் மருமக இந்த வேலையை செய்ய மாட்டாளா? செய்யக்கூடாதா? அவ என்ன உலகத்துல இல்லாத ராணியா? மீனா, நீ இப்படியெல்லாம் இருந்தா உன் மாமியார் மட்டும் இல்ல, உன் மருமக தமிழ் கூட உன்னை வேலைக்காரி மாதிரி தான் பாப்பா. ஏங்க, நாம என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அது மீனா ஃபீல் பண்ணணும். மீனாதான் இப்படி வாழ்றதே போதும்னு நினைக்கிறாளே. இதுக்கு மேல நம்ம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? சரி மீனா, உன் மருமக சாப்பாட்டுக்கு வந்துருவா. ஆபீஸ்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணும்ல, பரபரப்பா சாம. ஆமா சார், இன்னைக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துடும். நீங்க மெட்டீரியல்ஸை கொடுத்ததும் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீட் ஆயிடும். தமிழ், மோஸ்ட்லி நீங்க சப்மிட் பண்ணதும் உங்க பேமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் சார். அத ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஆஃபீஸ் கால், ஒரு 10 நிமிஷம் இருங்க, அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதுதான் சார், நீங்க கொடுத்ததுமே உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீட் ஆயிடும். என்ன மீனா, உன் வீட்டுல உன்னோட பவர் என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்க. எங்க நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே மீனா. இந்த குடும்பம் உன் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. நீ சமயக்கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்க. உன் விதி இது, யாரு மாத்த முடியும்?